தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசி அப்படிங்கிறது அக்னி தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது குரு பகவானினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு ராசிகளில் ஒன்று. இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே நேர்மையாக பேசுவாங்க. மனதில் இருக்கிறத அப்படியே நேராக சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரியும் சொல்லிடுவாங்க. யாரையும் எளிதில் நம்பிடுவாங்க. உதவி மனப்பான்மை அதிகம் இருக்கிறவங்க, ஆன்மீகம், தர்மம், நியாயம் மீது ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறவங்க. இந்த ராசிக்காரர்களை மட்டும்தான் ஈஸியாக ஏமாற்றவும் முடியும். ஏன்னா இவங்க எல்லாத்தையும் ஈஸியாக நம்பிடுவாங்க. நம்பி நம்பி நிறைய துரோகங்களை அனுபவித்த ராசி, பல கஷ்டங்களை அனுபவித்த ராசி இந்த ராசி. அதே போல் சுதந்திரத்தை மிகவும் விரும்பக்கூடிய ராசியில் இந்த ராசியும் ஒன்று. ஒரு இடத்துல கட்டுப்பட்டு இருக்க, இந்த இடத்துல இப்படி கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களில் இவங்களும் ஒருத்தர். ஆனால் சில நேரங்களில் அவசர கோபம் வரும். அதிக நம்பிக்கை ஒருத்தர் மேலே வச்சுருவீங்க. எல்லாருக்கும் உதவி செய்து தாமே போய் சிக்கிக்கிற ராசியில் இது ஒரு முக்கியமான ராசி. நான் சொல்வதே சரி அப்படிங்கிற பிடிவாதம் இவங்ககிட்ட பிரச்சனையை உருவாக்கும். நான் சொல்கிறது தான் கரெக்டு, இதை நம்பினா நம்பு அப்படிம்பாங்க. ஒரு டைமில் அதுவே மிகப்பெரிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ராசியினுடைய நல்ல அம்சங்கள் அப்படின்னா மனசு குழந்த மாதிரி இருக்குங்க. இந்த ராசி கூட பழகினவங்களுக்கு தெரியும். பிறர் கஷ்டத்தை உடனே உணர்ந்துக்கக்கூடிய ஒரு நபர் இவங்க. குடும்பத்தை காப்பாற்ற கடைசி வரை போராடுவாங்க. குடும்பம் தான் இவங்களோட வாழ்க்கை. குடும்பத்துக்காக இவங்களாம் பண்ணது அவ்வளோ அதிகமாக பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் குடும்பத்துக்கு நீங்கள் தான் மெயின். குடும்பத்துடைய முதுகெலும்பு நீங்கள் தான். வேலைக்காக தூரம் செல்லக்கூடிய யோகம் அதிகம். குடும்பத்தை விட்டு தள்ளி நின்று கூட நீங்கள் குடும்பத்துக்காக உழைச்சிட்ருப்பீங்க. வாழ்க்கையை மாடு மாதிரி உழைக்கிறாண்டா அப்படிம்பாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தான் பொருந்தும். அதே மாதிரி கல்வி, அரசு, ஆன்மீகம், ஆலோசனை, வியாபாரம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். பலவீனங்கள் அப்படின்னா தவறான நண்பர்களை தேர்வு செய்வது. கண்டிப்பாக வாழ்க்கையில் சில தவறான நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. உறவினர்களிடம் அதிக நம்பிக்கை வைக்கிறது, பணம் கொடுத்து ஏமாறுறது, காதல் அல்லது நட்பில் மனவேதனை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதனால் பல கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதிக துரோகங்கள் எங்கே தெரியுமா நீங்கள் சந்திப்பீங்க? தனுசு ராசிகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய துரோகங்கள் நண்பர்கள் மூலமாக தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது உறவினர்கள் மூலமாக. வேலை இடத்துல பொறாமை கொண்டவர்கள் மூலமாக அதிகமாகவே நீங்கள் சந்திக்க நேரிடும். உதவி கேட்டவங்க மூலமே பின்னால் கொத்து கிடைக்கும். அதாவது உதவி கேட்பாங்க, நீங்கள் உதவி பண்ணிடுவீங்க, திரும்பினோடனே முதுகுலே குத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில ஆட்கள்னால நீங்கள் துரோகத்தை அதிகமாக இருப்பீங்க. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா இவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய ஒருவர் அருகிலேயே இருப்பாங்க. அது உங்கள் சொந்தமாக இருக்கலாம், ரிலேஷனாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமைப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. ரகசியங்களை பகிர்ந்ததால் பிரச்சனை வந்திருக்கும். அது அப்படியே ஒரு பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே ஒரு பிரச்சனையாக உங்களை சுற்றிட்டு இருந்திருக்கும். நல்ல மனசை பலர் பயன்படுத்திக்குவாங்க. உங்களுடைய மனசை பயன்படுத்திக்குவாங்க, உங்களுடைய செயல்களை பயன்படுத்திக்குவாங்க. நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ கப் மாதிரி உங்களை யூஸ் பண்ணி தூக்கி போகிற அளவுக்கு நீங்கள் உங்களை கொண்டு வந்துடுவாங்க. தற்போதையவர்களுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்குது? கடந்த சில ஆண்டுகளில் மன அழுத்தம் அதிகம், பண நெருக்கடி, குடும்பத்தில் குழப்பங்களை சுற்றிட்டு இருந்திருக்கு. அதெல்லாம் வருங்காலத்தில் தீரப்போகுது. இனி வரக்கூடிய காலங்களில் குடும்ப குழப்பம்லாம் பிரச்சனையே இல்லை, சரியாக போய்டும். நம்பியவர்கள் விலகுதல், உங்கள் நம்பி தாமதமான முன்னேற்றம், வாழ்க்கையில் தாமதமான முன்னேற்றம். என்ன செய்தாலும் முழு பலன் கிடைக்கவில்லை அப்படிங்கிற உணர்வு, இது எல்லாமே உங்களோட மைண்டில் போடிட்டுருக்கும். என்ன சார் அவ்வளோ பண்ண சார், ஆனால் அதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அமைதியா சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது மெதுவாக வாழ்க்கையில் பாதை தெளிவாக ஆரம்பிக்கும். இந்த வழியில் போனால் கொஞ்சம் நல்லது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆக ஆரம்பிக்கும். பழைய குழப்பங்கள் விலகும், ஒரு ஸ்பேஸ் உண்டாகும், மன தைரியம் திரும்பும். அந்த மன தைரியம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக உண்டாகும். தாமதமான விஷயங்கள் நகர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். இதுவரை நடந்த முக்கிய பிரச்சனைகள், கடன் சுமை அல்லது பணத்தில் சிக்கி அப்படியே தங்கி இருக்குங்க பார்த்திங்களா, ஒரு அமௌண்ட் அப்படியே தங்கியிருக்கும், நகராமல் அப்படியே இருக்கும் ஒருத்தவங்கிட்ட. அது உங்கள்கிட்ட நான் கொடுத்த அமௌண்ட்டு சார் என் கைக்கு வரல அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களே, அவங்களாம் அப்படியே தங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். வேலை மாறுதல் அல்லது நிலைத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கும். உடல் சோர்வு, தூக்கமின்மை, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ போயிட்டு இருந்திருக்கும். நண்பர் உறவினரோட துரோகம் உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஃபஸ்ட்டு லைனில் நிற்கும். காதல் அல்லது திருமண விஷயத்தில் மனவேதனை உண்டாகி தான் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் அப்படியே தெளிவு பிறக்கும். இருந்தாலும் அது உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை தருமானா கேள்விக்குறி தான். உங்களோட வாழ்க்கையில் நான் மட்டும்தான் எல்லாம் சுமக்கிறேன் அப்படிங்கிற நிலை உங்களோட மைண்ட்லேயும் இருக்கும், உங்களோட வார்த்தைகளையும் வெளிப்பட்டுருக்கும், உங்களோட உதடுகளில் வெளிப்பட்டுருக்கும். இந்த ராசிக்காரர்கள் மாதிரி கஷ்டப்பட்டவனும் கிடையாது, இந்த ராசிக்கார மாதிரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணவனும் கிடையாது. சிறுக சிறுக சேர்த்து பண்ணுவாங்க மங்களா, அது நீங்கள் தான். அந்த சிறுக சிறுக சேர்த்துனது உங்களுக்காக மட்டும் இருக்காது, குடும்பத்துக்காக தான் இருக்கும். 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கும் போது? தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள், நின்ற வேலைகள் நகரும்,
ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். சார் 2026 பிறக்கும்போதே சொன்னாங்க சார், ஒன்றும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்படிம்பீங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்து 1 மாதம் முடிய போகுது சார், 1 மாதம் முடிஞ்சு 2வது மாதம் பிறந்துருச்சு சார், அதுலேயும் இன்னும் ஒன்றும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல சார் அப்படிம்பீங்க. அந்த நின்ன வேலை எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். பண வரவு மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். வெளிநாடு, தூர பயண வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய வேலை அல்லது பதவி உயர்வு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க. கண்டிப்பாக அந்த டைமில் உண்டு. குடும்பத்தில் அமைதி நிலவும். வீடு வாகனம் தொடர்பான யோகம் வந்து உண்டாகும். இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் வீடு வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க. கடந்த 5 வருடத்தில் ஒன்றே நீங்கள் போய் ஒரு 3 நாட்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தினர் ஒருத்தருக்காகவாவது நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் வந்திருப்பீங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் வந்து போயிட்டு இருக்கணும். மருத்துவ ரீதியான செலவுகள் ஒரு மாதம் போயிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு டேப்லெட்டாவது நீங்கள் வாங்கியே தீரணும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபேமிலிக்காக இருக்கலாம். கவனம் தேவை. யாரையும் உடனே நம்ப வேண்டாம். கையெழுத்து, பணம், கூட்டு தொழில் விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் சூடு, வயிறு, கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து கவனிக்கணும். கல்லீரல்லாம் உங்களுக்கு உடனே கட்டி கொடுக்காது, டக்குன்னு தான் வேலையை கட்டி விடும். அதனால் அதெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு உடல் ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு இருந்துக்கணும். சிகரெட் பழக்கம்லாம் தவிர்த்துக்கோங்க. கெட்ட பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் தவிர்த்துக்கோங்க. மது விஷயங்கள்லாம் தொடவே கூடாது. அந்த மாதிரி தான் உங்களோட உடலை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். வைகாசி மாத பலன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வைகாசி மாதத்தில் மனதில் இருந்த ஒரு பெரிய குழப்பம் தீரும். சார் ரொம்ப நாளாக இந்த குழப்பம் இருந்துச்சு சார், இப்போ தான் சார் தீர போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். எதிர்பாராத தகவல் அல்லது அழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அழைப்பு உங்களுக்கு வரும். பழைய நண்பர் மீண்டும் தொடர்பு கொள்வான். பழைய நண்பர் யார்? உங்கள்கிட்ட சண்டை போட்டவராக இருக்கலாம், அது நல்ல நண்பராகவும் இருக்கலாம், மன்னிப்பு கேட்குறதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். வேலை வாய்ப்பு அல்லது பண வரவு கிடைக்கலாம். வேலை வாய்ப்பு உங்களுக்கு உயர்வு கிடைக்கும், அல்லது பண வரவு ஏதோ ஒரு விஷயத்தில் தொழில் மூலமாக கிடைக்கலாம். ஆன்மீக ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஆன்மீக ஈர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்தாலும் சரியாக தான் இருக்கும். ஒன்றும் பெரிய நஷ்டங்களோ கஷ்டங்களோ அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பில்லை. அதே மாதிரி குடும்பத்தில் சிறிய வாக்குவாதம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வாக்குவாதம் அப்படின்னா சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், அது பெருசாக போயிட்டே இருக்கும். அந்த வாக்குவாதம் வராத அளவுக்கு நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்லையாக இருக்கும். கோபத்தில் பேசினால் உறவு பாதிக்கலாம் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. நீங்கள் பட்டுன்னு பேசிவிடுவீங்க, சட்டுன்னு கோவப்பட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரங்க குடும்பத்துக்காக உழைச்ச விஷயங்கள் அதிகம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? குடும்பத்துக்காக நீங்கள் செய்த பிரச்சனைகள், குடும்பத்திற்காக நீங்கள் மற்றவர்களிடம் செய்த பிரச்சனைகள், குடும்பத்திற்காகவே நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான பலன் இன்னும் கிடைச்சிச்சானா இன்னும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகுது? இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியமாக பேசக்கூடியவங்க அப்படிம்பாங்க. பயப்பட மாட்டாங்க. இவங்க வந்து பயப்பட மாட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய காயங்கள் பட்ட ராசி. ஏமாற்றங்கள், மன அழுத்தங்கள், யாரிடம் சொல்ல முடியாத தனிமை இவங்ககிட்ட இருக்கும். சீக்கிரட்ஸ் அதிகமாக இருக்கிற ராசின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு நிறையா உண்டு. நேர்மை, நல்ல மனசு, சுதந்திரத்தை விரும்புகிறவங்க, ஆன்மீக ஈர்ப்பு, கோயில் மந்திரம், ஜோதிடம், தியானம், இதில் எல்லாத்தையுமே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் ஆன்மீக மனிதராகவே மாறிடுவீங்க கொஞ்ச நாளில். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உள்ளே வந்து அவ்வளோ இது இருக்கும். இவரோட மறைமுகமான பலவீனங்கள் என்ன தெரியுமா? அதிக நம்பிக்கை வச்சு ஏமாறுறது, கோபத்தினால் ஏமாறுறது, மனசு உடைஞ்சாலும் நீங்கள் வந்து வெளியே காட்ட மாட்டீங்க. இவங்க வெளியில் சிரிப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இரவில் தனியாக இருக்கும்போது பழைய நினைவுகள், துரோகம், தோல்விகள் இவற்றை நினைத்து வருந்துவாங்க. மனசு அப்படியே ஒரு மாதிரி வச்சுப்பாங்க. அதுக்கோசரமே வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் மறக்கணுன்னே வேலை பார்க்குற சார் அப்படிம்பாங்க. இந்த துரோகங்கள்லாம் எங்கே சந்திச்சிங்க அப்படின்னா, நண்பர்கள், உறவினர்கள், காதல், இந்த மாதிரி விஷயத்தை தான் சந்திச்சிங்க. அதெல்லாம் மறக்கணும் அப்படிங்கிறதாவே வேலை பார்ப்பீங்க. மாடு மாதிரி உழைப்பீங்க. நிறைய கஷ்டங்களை தாங்கிட்டீங்க சார். தூக்கம் இல்லை நிறைய நாள், யாரிடம் மனசை பகிர முடியாத நிலை, முயற்சிக்கு தாமதமான பலன் கிடைக்குது, பண நெருக்கடி அதிகமாக இருக்குது, மன சோர்வாக இருக்குது அப்படிங்கிறீங்களா. எதுவுமே சரியாக நடக்கலை அப்படிங்கிற உணவு உங்களுக்கு போயிட்டுருக்குல்ல. சிலருக்கு வேலை இழப்பு கூட நடந்திருக்கும். இது நான் இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். இந்த நாள் வரைக்கும் கடன், உடல் சோர்வு, குடும்ப பிரச்சனை, இவ கூட இந்த விஷயத்துக்கு கூட தேவையில்லாத பிரச்சனை. எவனோ ஒருத்தர் ரோட்டில் போய்ட்டு வரவங்க கூட வந்து அவங்களோட சண்டைக்கு போட்டு போயிடுவான். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது காரணம் என்ன தெரியுமா? ஏன் இவ்வளோ கஷ்டம் வந்தது தெரியுமா? ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சனி தாக்கம், ராகு கேதுவோட குழப்பம், குரு பலவீனம், இவை இருந்தால் தான் வாழ்க்கையில் மெதுவாக நகரும் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு விஷயம், தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் அதிகமாக வந்தாலும் ஒரு நாள் பெரிய மாற்றம் திடீர்னு வரும். அது வந்து தனுசு ராசிக்கே உண்டான ஒரு விஷயம். இப்போ நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்களா, அதில் 12 கோடி பேர் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர் இருப்பாங்களா? ஸோ எல்லாத்துக்கும் பலிக்குமானா பலிக்காது. ஏன்னா தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு,
ராசி மட்டும்தான் ஒன்று, உள்ள லக்கினம் வேறு, எல்லாம் வேறு வேறு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு போய் செக் பண்ணணும். உங்கள் லோக்கலில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கூட செக் பண்ணுங்கள். இல்லை சார் இங்கே ஒன்றும் சரியாக எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஓடிட்டுருக்கும். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அப்பப்போ செக் பண்ணிட்டே தான். உங்களோட கைரேகை கூட 3 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு தான் உங்களுடைய மாற்றங்கள் இருக்கும். திடீர் மாற்றமாக இருக்கும். திடீர்னு சரியாகும், திடீர்னு ஒரு மாதிரி உங்களை வச்சு செய்யும். சரி என்ன சார் கிரக அமைப்பே இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்களில் இது பண்ணிடுவீங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 12 நாட்கள், அடுத்த 12 நாட்கள்னு சொல்லலாம். முதல் 4 நாள் ஒரு நல்ல தகவல் வரும். நல்ல தகவல்னால் எதை பொறுத்து சார் வரும் அப்படின்னா, நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அதில் 5% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு வரும். 5% தான், மீதி 95% அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மன அழுத்தம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். மன அழுத்தம் குறையக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதை நினச்சிருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பழைய ஒருவர் தொடர்பு கொள்வார். அது நல்லதா கெட்டதான்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். ஒரு மைண்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பழைய ஒருவர் தொடர்பு கொள்வார். அதனால் நீங்கள் கவலையும் பட தேவையில்லை. அடுத்த 4 நாள்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த 4 நாள் முடிஞ்சு அதில் வேலை அழுத்தம் உங்களுக்கு உண்டு. பண சிக்கல் சிறிதும். அந்த பண சிக்கல் வந்து பெரிய அளவு இருக்காது, ஒரு சிறிது அளவு இருக்கும். அது ஓரளவுக்கு உங்களை அப்படியே கொஞ்சம் உழுக்க ஆரம்பிக்கும். யாரோ ஒருவனுடைய உண்மை முகம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட பேசுகிறவங்களாக இருக்கலாம், உங்களோட ரிலேஷனாக இருக்கலாம், உங்களுடைய சொந்தங்களாக இருக்கலாம். யாரோ ஒருவனுடைய உண்மை முகம் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த கடைசி 4 நாள் இருக்குல்ல, அந்த 12 நாட்களில் 9, 10, 11, 12வது நாள் இருக்குல்ல, எப்படி திரும்ப இருக்கும்போது ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க. ஒரு முக்கிய முடிவு தானாக தீர்வுக்காக வரும். மன நிம்மதி கிடைக்கும். புதிய ஆரம்பம் உருவாகும். இதுதான் பெஸ்ட்டு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய ஆரம்பம் உருவாகும். தனுசு ராசிக்காரர்களினுடைய ரகசிய பலம் அப்படின்னா, இவங்களோட வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டு எழுந்துருவாங்க. அதுதான் இவங்ககிட்ட ஒரு பெரிய சக்தி. உடஞ்சி உழுவாங்க, அழுது தேம்பி உடைவாங்க, டக்குன்னு எந்திரிச்சு நிற்பாங்க. யாரா அவன், இப்போ அவன் இந்த டைமில் கூட எந்திரிச்சு நிற்கிறான், இந்த டைமில் கூட அவனால் முன்னுக்கு வர முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெரிய சக்தி நீங்கள். இந்த ராசிக்காரங்க யாரை நம்பக்கூடாது தெரியுமா? நல்லா நோட் பண்ணிக்காங்க. தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியவங்க மிக அதிகமாக இனிமையாக பேசுகிறவங்கக்கிட்ட. உங்கள்கிட்ட ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. அவங்ககிட்ட மட்டும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள்கிட்ட வருமானத்தை கேட்குறவங்கக்கிட்ட, மாதம் இவ்வளோ வருமா, ஓ பரவாயில்லையே இவ்வளோ வருமா, ஓகே ஓகே அப்படிங்கிறவங்ககிட்ட. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுபவர்கள்ட்ட, அவங்க அவ்வளோ பண்ணாங்க, நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, அவங்களாம் நான் இவ்வளோ பண்ணோம், நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட. தேவையான போது மட்டும் வரும் நண்பர்கள்கிட்ட. உங்களுக்கு வந்து நண்பர்கள் தாங்க மெயின். பிரச்சனை அவங்களால தான், சக்ஸஸ் அவங்களால தான். ஸோ நண்பர்கள்ட்ட மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தேவையான போது மட்டும் வரக்கூடிய நண்பர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி பணபலன் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் வரும் ஆனால் உங்கள்கிட்ட தங்காது. தனுசு ராசிக்காரர்கிட்ட ஆனால் பணம் எக்கச்சக்கமாக வரும். தங்காதுன்னா ஒன்றே நீங்கள் லேண்டு வீடு அது மாதிரி வாங்கிடுவீங்க. கடன் பிரச்சனை தீர்த்துட்டீங்க அப்படின்னா பெரிய விஷயமா இருக்கும். கடன் பிரச்சனை இனிமேல் தீரும். பணம் தங்கும், இதுக்கு மேலே தங்கும். இத்தனை நாள் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பணம் வரும் ஆனால் தங்காமல் போய்ட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே பணம் வரும், தங்கும். பணத்தின் மூலமாக நிறைய சேமிப்புகள் உண்டாகும், நிறைய சந்தோஷங்கள் வர ஆரம்பிக்கும். ஏன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி செட் ஆகலை தெரியுமா? பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நபர் நீங்கள். திட்டமிடாத செலவு அதிகமாக பண்ணிடுவீங்க. உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள்னால டக்குன்னு அவன் கார் வாங்கிட்டான், அவன் திட்டான், அந்த காரை தொட்டு பார்க்கும்போது திட்டான், அதனால் நானும் போய் அதை விட ஒரு 10 லட்ச ரூபா அதிகமாக இருக்கிற காராக வாங்குகிறேன். அந்த கார் உங்களுக்கு தேவையா இல்லையான்னு தெரியாது. ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கம்பீரத்தில் வாங்கிட்டீங்க. அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து உங்களோட சேமிப்பு வந்து குறைக்கிறது. இவற்றால் தான் சேமிப்பு குறையும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல்நிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கவனம் இந்த டைமில் கண்டிப்பாக தேவை. முன்னாடியே சொன்னதான், வயிறு, கல்லீரல், நரம்பு சோர்வு, தூக்கமின்மை, உடல் சூடு, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னால், வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு மஞ்சள் பூ வச்சு வழிபடுங்க. கடலை பருப்பு தானம் பண்ணுங்க. கடலை பருப்பு கோயில் அன்னதானம் பண்ணுறவங்கிட்டே நீங்கள் ஒரு 5 கிலோ வாங்கி கொடுத்தீங்கன்னா ஓகே. மஞ்சள் உடை அணிங்க. எப்படி சார் மஞ்சள் உடை அணிஞ்சிட்டு எப்படி சார் வேலைக்கெல்லாம் போகிறது? ஒரு கர்ச்சீஃபாக அதை வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. முருகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ அப்படின்னு 108 முறை சொல்லலாம். ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதுதான் வந்து மிகப்பெரிய ஹைலைட்டாக வந்து அமையும். அதிகபட்சம் சொல்கிறது உங்களுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ
108 முறை எப்போ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் மிகப்பெரிய நன்மை உண்டு. முருகர் வழிபாடு தான் தனுசு ராசி எப்பயுமே. அதே மாதிரி தீபம் மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. மாலை நேரத்தில் வீட்டிலேயே நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் பக்கத்தில் கோயில் இருக்க அப்படின்னாலும் அங்கே ஏற்றுறது ரொம்ப நல்லது. தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கோபத்தில் பேசுகிறத தவிர்த்துக்காங்க. எல்லாரையும் நம்புறதை தவிர்த்துக்காங்க. இரவு நேரம் அதிக யோசனையை தவிர்த்து நல்லா தூங்கி எழுந்திரிங்க. அதே போல் அதிர்ஷ்டமான அம்சங்களில் உள்ள உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தான், முன்னாடியே சொன்னதான். அதிர்ஷ்ட எண் 3, 9. அதிர்ஷ்ட நாள் வியாழக்கிழமை. அதிர்ஷ்ட தெய்வம் முருகனும் குரு பகவான். இந்த டைம் உங்களுக்கு குரு பகவான் தான் உங்களை காப்பாற்றுவார், முருகர் தான் உங்களை காப்பாற்றுவார். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையோட ஆரம்பத்தில் சோதனை நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அவர்கள் விழுந்த இடத்துலேருந்தே எழுவாங்க. தாமதமான வெற்றி கிடைக்கும். ஒரு நாள் எல்லாரும் மதிக்கக்கூடிய நிலைக்கு செல்வாங்க. இவர்களுடைய வாழ்க்கை தாமதமான வெற்றி அப்படின்னாலும் நிலையான வெற்றியாக இருக்கும். அதனால் இந்த வாழ்க்கையை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அற்புதமான காலங்களாக தான் வருது. நான் சொன்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா போதுமானது. அதே போல் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன், அது ஒரு பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஃபீஸஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு விவிஐபி ஜோதிடர் தான். ஸோ அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்து அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதுதான் மெயினுங்க. நான் சொன்ன விஷயங்கள் உண்மையான கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.